ப்ளீஸுங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸுங்க வேண்டாங்க, விடுங்க, செத்துருவீங்கங்க, வேண்டாங்க. செக் எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே போனோம்? பி பிளாக் எங்கே இருக்கு? அந்த சைடு இருக்கு. அவள் போயிட்டா. ப்ளீஸுங்க வேணாங்க, விடுங்க, ஏங்க இப்படி பண்றீங்க, செத்துருவீங்க, சொன்னா கேளுங்கன்னு ஒய்ஃப் சொல்ல சொல்ல கணவர் விடாம இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு. ஒய்ஃப் வந்து கணவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸுங்க வேணாங்க, இப்படி செய்யாதீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க, செத்துருவீங்க, சொன்னா கேளுங்க அப்படின்றாங்க. ஆனா கணவர் வந்து அதை மாத்திக்கவே இல்லை போல இருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன்றும் விளங்கலை. அதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃபு கடுப்பாகி சி அட போயா நானே போய் பேசுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஏம்மா எங்கம்மா போகணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பி பிளாக் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதும் அட அது இங்கே இல்லைம்மா, அது வேற எங்கேயோ இருக்கு, போமா அங்கிட்டு. அதுக்கப்புறமா அவங்களோட கணவரை பார்த்தா அப்போதாங்க தொப்பையை ரிலீஸ் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் ஒரு அழகான பொண்ணு பக்கத்தில் இருக்கும்போது தொப்பையோடு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தொப்பையை அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு, மூச்சை பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு. அதுக்கு தான் அவங்க ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ நானும் இதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு நிறைய ஆண்கள் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஃபன்னியாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோங்க. கோபி வித் சத்யா அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே ஷேர் பண்ணுங்க.